ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்துக்கிறோம். கொண்டாவில் எனக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணி தான் வச்சோம் எல்லாம். காய வைக்க தலைவரை காய வைக்கல நீ. ஓ மீன் இருக்குது கைஸ். கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீனை வந்து வேட்டாடிக்க போகிறோம் கைஸ். இங்கே வேணாம், இதில் வேணாம், இதில் வைக்கிறேன்றியா? ஆழமா? அப்போ ஓகே, அடி அடி ஆமிடி கடத்தல. சரியான ஏண்ணா இங்கே தானே இருக்குது. நான் இங்கே சத்தியமான சத்தியமான மணி டைட் பண்ணுறேன் ஈட சார் சார் மணி சேர்ந்து இருக்கா சரணி ஏற்ற இதை ஈட மணி மட்டும் ஈட சார் சார் சேர்ந்து ரோ குட்டி இருந்தா ரோ குட்டிடா. ரோ குட்டியில் இருக்காது. கைஸ் பனங்கொட்டை பாருங்க, பனங்கொட்டை நான் வந்துட்டேண்ணா. கைஸ் பாருங்க பனங்கொட்டை தம்பி அமுக்குறேண்ணா, காலில் பிச்சை அமுக்குறேண்ணா. குறவை இது. பொத்தலா இன்னும் ஈத்திச்சு போடுறா. காலாக இருக்கும். இல்லை காலெலாம் இல்லை. போட்டு வாயா அப்படியா இப்போ தேருங்களா. பட்டு பாருங்க வாங்கிட்ட வந்துருச்சுடா. புஷ்டியா இல்லையா? பாருங்க சிலை போடுண்ணா சுட்டுண்ணா. அட செம்பிட மாட்டேங்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் தூக்கி அப்படி போடுமா? இங்கேதான் இது
போடு சொல்ல நான் தான் இதுதான் ஆஸ்திரேலியா சொல்லுடா விட்டியாடா அதுக்கு பண்ணா கை தாண்டா கடவுளே கருமாந்தத்து கருமாத்துல என்னது இன்னும் இருக்குதுடா வேலைக்கு காட்டுருப்பேன் டக்குன்னு வரணும் டக்குன்னு வாங்கி போகணும் நான் விட்டு விட்டா அப்புறம் எல்லாம் திட்டுவாங்க நம்மள அந்த பக்கம் பாரு அந்த பக்கம் மணிக்கால் இருக்கும் பாரு இன்னொன்னுங்க ஃபஸ்ட்டே அமிக்கி இருக்கலாம்ண்ணா அங்கே பாரு ஏன்னா அப்படி வாங்க சீக்கிரம் அவங்க அப்படியே அமுக்கிட்டு வாங்க எங்கடா இது மேலே அமுக்கிறத நீ அமைக்கிட்டே வா சின்ன சைஸ் தான் வரும் சின்ன சா இதுதான் இது வேற ரகம் போலுது ரொம்ப நீட்டாக இருக்குது அது வித்தியாசமாக இருக்குது அண்ணா இன்னும் கொஞ்சம் இப்படி ஈத்து போட்டு வச்சுக்க இன்னும் 2 மாதம் ஒரு வாரமாக போனடா நடுவில் போட்டு சுற்றி விடானே மட்டும் நம்மள வாங்க அப்படி வச்சுன்னு எகிரி ஏன்னா என்ன எடுத்துட்டு போய் விட்டு வந்துருங்க அது வேறு ஈத்து போடலாமா கொஞ்சம் மேலே இருங்க ஈத்து போட்டுடலாம் சைஸ்ண்ணா எடுத்துடுறோம் வலை மேலே தான் இருக்குது வலை மேலே இருக்குது சீக்கிரம் வரணும் சார் நான் பிடிக்கிறதோட நீ ஃபாஸ்ட்டாக வரணும் செத்து போச்சுண்ணா வாங்க ரெடி அது பார்த்துக்கலாம்டா பாய்ஸ் டூ வெல் இப்போ ஆல்ரெடி நம்ம போதுமான வேற ஆள் பிடிச்சிட்டோம் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் நான் நாங்கள் ஏரி எடுத்துருக்குறோம் அந்த ஏரிக்கு விறகணு தேவைப்படுது அதுக்காக வந்து வெளியே வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தால் நாங்களே வந்து தண்ணி வடிஞ்ச ஏரியில் போயிட்டு விறகணு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் எடுத்து ஏரியில் விட போகிறோம். நீங்கள் எது ஏரி எடுத்து என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா ஏரி எடுத்து அது வர லாபத்தை கிரவுண்ட் ரெடி பண்ணணும் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு. அந்த ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னா சமைக்கிறதுக்கலாம், கொஞ்சம் சைஸ் சின்னதாக எல்லாமே இந்த குடத்தில் போட்டு வச்சுருந்து எடுத்துகிட்டு போயிட்டு விடணும். ஒரு 100 பீஸ் விட்டால் போதும், நல்லா வந்துடும். அதிகமான ஒரு 100 பீஸ் விட்டால் நம்ம எத்துக்கிற ஏரிக்கு போதுமான மீன். பார்த்துங்க, தெரியுதான்னு தெரியல, அந்த குடத்தில் ஆல்ரெடி ஒரு 10 மேலே இருக்குது. பாருங்கள் பெருசு, 3 சேர்த்து எப்படியும் ஒரு 1.5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். கத்துறாங்க. மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குச்சி வச்சுருக்குறோம். வேறு
நல்ல சைஸு ரொம்ப பெருசு இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. பாருங்க அப்படியே. இது பேர் வந்து அமுக்கு வலை பிடிப்பு. ஆக்சுவலி இது கொண்ட வலை தான், ஆக்சுவலி கொண்ட வலை, பட் அமுக்கு வலையை யூஸ் பண்ணுறோம். அமுக்கு வலைலாம் அப்படியே ஈத்துட்டே போயிட்டு அப்படியே சுற்றி ஒரு அமுக்கு அமைக்கிட்டு அப்படியே அந்த ஏரியில் இருக்கிற மீனை அப்படியே அமைக்கி பிடிக்கிறது தான் அமுக்கு வலை. பார்த்துங்க, இவர் இங்கே புஷ்டார் போலகுது. அதில் ஒரு என்ன இப்படி சொல்கிறான் தம்பி, உண்மையாக பொய்யா பார்த்துலாமா அவன்? பாருங்க இந்த ஜட்டியோட சொல்ல போகிறாருங்க, அவர் சீனியர் சர்வேயரு. இந்த இவர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஃபிஷ்ஷிங்கு. இந்த அவர் இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, கொஞ்சம் முடி நச்ச மாதிரி இருக்குது பாருங்க, அவரும் சீனியர் சர்வேயரு, இவர் என்ஜினியரு. இதை பாருங்க ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க வயிற்று கடைக்கிட்டு, ஒரு ஐடி. இந்த அவர் இருக்கிற பாருங்க, அவர் யூடியூபரு. நான் யாருன்னு கேட்குறீங்களா? நானும் ஒரு யூடியூபரு. என்னவோ பண்ணுறாங்க பாருங்க. அதில் என்னவா இருக்கும் அதனால் வாங்கினே ஏய் பாருங்க, அவரை கருப்பான்றாரு, இவர் இருக்கிற கலரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவன் இருக்கிற கருப்பாவான். எல்லோரும் நல்லா படிச்சுக்கிறீங்க, எதுக்கு இது மாதிரி வேலை செய்கிறீங்களா? இதுதான் எங்களுக்கு டைம் பாஸ், சந்தோஷம். வேறு எந்த வேலை செஞ்சாலும் இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. எங்களுக்கு விளையாடுறதும் மீன் பிடிக்கிறதும் சந்தோஷம். மற்றபடி பிடிக்கிறது, ஊர் சுற்றுறது அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. மீன் பிடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. பாருங்கள், 24 hours 20 hours மீன் பிடிக்க சொன்னாலும் கொஞ்சம் ஜாலியாக பிடிச்சிட்டு இருப்பார் அவர். சும்மா வாடா. சென்ஸ் பண்ணுது. ஜாலியாக மேலே பாயுது. அவன் குறவை மேலே, அவன் முது மேலே விளையாட்டு இருந்துச்சு. தண்ணி குழப்பாதீங்கன்றாங்க. அதனால் ஒட்டியா எப்படி அது புகைக்கிற வராளா? கண்டிஷன் தானா? ஏன்னா மலையே நல்லா சைஸ் ஆகுது காடு. வேணாம் விடு. ஒரு கிலோ. ஏய் மணியில் மணிக்கால் இருந்தாடா. இந்த
தம்பி அதை பிடிச்சி மட்டும் காட்டுறானா என்னது இது வேற என்னடா இது அது எதுக்கு வேணாம் தான் விட்டாங்க கற்காவா அது எதுக்கு வேணாம்னு விட்டானா அதை தம்பி வண்டி மட்டும் அங்கே இருக்குது சொல்லு நானே எகுறா முள்ள இருக்குமா இது மீன் பிடிச்சாச்சு. இது வந்து ஃபுல்லாக விரால். இதெல்லாம் வந்து ஜிலேபி. இங்கே பாருங்க, இதுவும் ஜிலேபி தான். ஜிலேபி பரவாயில்ல ஜிலேபி ஜிலேபி கட்டிக்கிட்டு போடுறேன். கட்டிக்கிட்டு போட்டு அடி போட்டான் லைட்டாக லூஸாக. ஒரு அருமையான பிளேஸு, அருமையான ஒரு மீன் ஹண்டிங். இங்கே கட்டணும். பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் வந்து இதுலேயும் விரால் இருக்குது. ஆனால் இதில் வந்து குட்டி குட்டி விரால் இருக்குது. கட்டிட்டான், இல்லைன்னா உள்ளே விட்டு பார்த்துவேன். பாருங்க, பேக்கிங் நடக்குது கைஸ். ஒரே ஒரு மிருகால் மாட்டுச்சு. மிருகால் எடுத்து போடுறான் பின்னாமா இவனுங்கெல்லாம் வந்து பேட் பாய்ஸ் இவனுங்க. பீப் போட்டுக்கங்க, அதெல்லாம் நீங்களே போட்டுக்கங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கைஸ். பாய். தண்ணி அப்படியே படத்தில் அப்படியே கவுத்துருவோம். भैया तोरो भैया बाय बाय बाय. கைஸ் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வரும்போது இருட்டாயிடுச்சு கைஸ். ஸோ சேட்.